ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கவலையை போக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவனுக்கு ஆத்மாவை பற்றி அவர் கூறிய உபதேசங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட நான் என்பது உடல்தான் என்று அவன் முடிவு செய்துவிட்டால் கூட கவலைப்பட தேவையில்லை என்ற கருத்தை திரும்ப திரும்ப ஆழமாக உபதேசித்து வருகிறார். ஏன்னா கவலை என்ற ஒரு விஷயம் எப்படிப்பட்டதுன்னு சாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. அதாவது சித்தா சிந்தா துவயோர் மத்தியே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். அதோடைய பொருள் என்னன்னா, சிதை சிந்தை, சிந்தான்னு சொன்னா கவலை, சிதைன்னு சொன்னா நமக்கு தெரியும், இந்த பாடை கட்டி எரிக்கிறாங்க இல்லையா, இது ரெண்டுல எது ரொம்ப மோசமானது அப்படின்னு பார்த்தா, அந்த சிதை இறந்து போன ஒரு பிணத்தை தான் எரிக்கும், ஆனால் சிந்தை எனப்படும் கவலை உயிரோடு இருக்கும் மனிதனையே எரித்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கவலை மிக மோசமானது, நம்முடைய நிகழ்காலத்தை பறிப்பது. நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதது மட்டும் இல்லை, எந்த வேலையும் உருப்படியா செய்ய முடியாது. எல்லாத்தையும் மேக்னிஃபை பண்ணி பெரிது பண்ணி ரொம்ப அதை பத்தி கவலைப்பட்டு, இந்த கவலைங்கிறது மனசுல இருக்கிற விஷயம் மட்டுமல்ல, அதுதான் உடலில் நோய்களாகவும் வெளிப்படுகிறது. அதை பத்தி புலம்பி புலம்பி ஒரு நெகட்டிவிட்டியை வளர்க்குறோம் இல்லையா. அந்த கவலை என்பது எவ்வளவு மோசமானதுங்கிறத கொஞ்சம் கீதையை நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் நமக்கு விளங்கும். இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே நத்வம் ஷோசித்தும் அர்ஹசி. த்வம் ஷோசித்தும் ந அர்ஹசி, நீ கவலைப்படுவதற்கு இது உரியதல்ல, இது தகுந்ததல்ல. எப்படி பார்த்தாலும் நீ இதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஜாதஸ்ய ஒரு பிறந்தவனுக்கு, மிருத்யுஹு த்ருவம் ஹி நிச்சயமாக, பிறந்த ஒருவனுக்கு மரணம் என்பது நிச்சயம் தானே. எப்போ நமக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒன்று இருக்கோ, கண்டிப்பா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கு, நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். கண்டிப்பா பிறந்த அனைத்திற்கும் நம்ம வாங்குற ஒரு ஊறுகாய் பாட்டிலுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, அதுக்கு இருக்கு, இதுக்கு இருக்குங்கிறோம். இந்த உடலுக்கு இல்லையா என்ன? நிச்சயமாக பிறந்தவனுக்கு நிச்சயம் மரணம் என்பது உண்டு. அதே போன்று மிருதஸ்ய ஜென்மச்ச, இது முக்கியமான விஷயம். சரி, இறந்து போயிட்டான் அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சான? இல்ல, அவன் திரும்பவும் வேறொரு உடலை எடுப்பான். இது சாஸ்திரம் சொல்கிறது. நம்முடைய வேதம் சார்ந்த சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான கொள்கை என்ன? சனாதன தர்மத்தின் கொள்கைகளுள் ஒன்று மறுபிறவி கொள்கை. இப்ப இறந்து போயிட்டான் அப்படின்னா அவ்வளவுதானா? இல்லை, அவனுடைய கர்ம வினைக்கு தகுந்தபடி அவன் மற்றொரு பிறவி எடுப்பான். அது மிருக உடலாக இருக்கலாம், மனித உடலாக இருக்கலாம், தேவ உடலாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இன்னொரு உடல் அதற்கு, அந்த ஜீவனுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மறுபிறவி கொள்கை இது திருக்குறள்லையும் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த சரீரம் கூட, இந்த சரீரத்துக்கு கூட ஒரு இது இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா, இந்த உடல் எரிக்கப்பட்டாலோ புதைக்கப்பட்டாலோ அது மறுபடியும் பிற உயிர்களுக்கு உணவாகிறது அல்லவா, அதன் மூலம் அது உயிர்ப்புத்தன்மை பெறுகிறது. எப்படியோ இது ஒரு சைக்கிள், இது சுழற்சி, இது மாறாமல் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்துல ஆக இந்த ஒரு ஃபேக்ட், இந்த ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில பல உண்மைகள் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனா கிருஷ்ணர் இங்க சொல்றார், தஸ்மாத், எனவே, அபரிஹாரியே அர்த்தே, இந்த விஷயத்துல நீ ஏதாவது பண்ண முடியுமாப்பா, பரிகாரம் பண்ண முடியுமா, ஏதாவது ஒண்ணு செஞ்சு மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. யாருடைய மரணத்தையும் முன்னால் ஒத்தி போடுறது வேணா செய்யலாமே தவிர முற்றிலும் தவிர்க்க முடியுமான கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அசுரர்களும் இந்த வரத்தை தான் கேட்பாங்க. முதல்ல இதான் கேட்பான், சாகா வரம் கொடுன்னு கேட்பான். முடியாதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவனால சாகக்கூடாது, அவனால சாகக்கூடாது, இப்படி சாகக்கூடாது, அப்படி சாகக்கூடாது, எப்படியோ. ஆனா இந்த ஒரு வரம் முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்பரிஹாரியே அர்த்தே, இது நம்ம அவாய்டே பண்ண முடியாத ஒரு விஷயம், எவ்வளவு முயற்சித்தாலும். அதனால இந்த விஷயத்தை குறித்து நீ கவலைப்படுறது வேஸ்ட் இல்லையா. இன்றைக்கோ நாளைக்கோ எப்பயோ ஒரு நாளைக்கு இந்த உடல், உன் உடல் மட்டுமல்ல, பீஷ்மர், துரோணர் எல்லாருடைய உடல்களும் அழியத்தான் போகின்றன. இந்த உண்மையை சில பேர் அப்படி முகத்துல அரைஞ்ச மாதிரி சொன்னாதான் நமக்கு விளங்கும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அன்று கண்ட திருமேனி அழியாமல். நம்ம சில பேருடைய மரணங்களை நம்மளால ஜீரணிக்கவே முடியறது இல்லை. நம்மள பல பேர் பொதுவா மரணம்ங்கிற விஷயத்த நம்ம பெருசா பாதிக்கிறது இல்லை. இங்கேயோ ரஷ்யால வார் நடக்குது, அங்க இத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னா நியூஸ்ல படிச்சுட்டு போறோம். இன்னும் நம்முடைய ஓன் கித்தன் கின், நம்முடைய வாழ்க்கையில சில எதிர்பாராத மரணங்கள், அகால மரணங்கள், எதிர்பார்க்கவே பார்க்காத திடீர்னு ஒரு மரணம், சின்ன வயசுக்காரங்க இறந்து போறதை நம்மளால தாங்கவே முடியாது.
அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கடவுள்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருப்போம். ஏன் இப்படி கடவுள் பண்ணிட்டாரு, வாழ வேண்டிய உயிரை அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. மரணம்ங்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். இதுக்கு வியவஸ்தையெல்லாம் கிடையாது. அது அவரவர் கர்ம வினைப்படி. அதனால நம்ம கடவுள் நம்பிக்கையெல்லாம் தூக்கி போடக்கூடாது, முட்டாள்தனம். பெரிய கடவுளுடைய திட்டம் அவருடைய பிகர் பிக்சர், அந்த லார்ஜர் பிக்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியறது இந்த பர்சனை நான் மிஸ் பண்றேன், இந்த லாஸ் என்னால தாங்க முடியல. உண்மைதான். அதை பல்லை கடித்து கொண்டு கடவுளை நினைத்து கொண்டு எப்படியோ அந்த வலியை நாம் கடந்தாக வேண்டும். ஆனா வாழ்க்கை எவ்வளவு அழகா நம்மளை ஹீல் பண்ணுகிறது, அதையும் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நம்ம கடந்து வந்துடுறோம். கொஞ்ச நாள் முன்னாடி எப்படி இவங்க இல்லாம வாழ போறோம்னு நினைச்சிருப்போம். அதுக்கப்புறம் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். காலம் எல்லாவற்றையும் மாற்றும் அல்லவா. இதை அவ்வளவு அழகாக ஒரு மனோதத்துவ நிபுணர் மாதிரி பகவான் அர்ஜுனனுக்கு ரொம்ப ஹிதமாக, ஒரு நண்பன் அப்படிங்கிற கோணத்துல எவ்வளவு அழகா சொல்கிறார். இது பரிகாரமே செய்ய முடியாது அர்ஜுனா, இதற்கு சொல்யூஷனே கிடையாது, இது தவிர்க்க முடியாது. எப்ப தோன்றி விட்டதோ இந்த உடல் கண்டிப்பாக அழியத்தான் போகிறது, நீ புடிச்சு வைக்க முடியாது. இந்த புத்தரோட கதை கூட ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா. புத்தரிடம் ஒரு அம்மா இறந்து போன என்னுடைய மகனை பிழைக்க வைங்கன்னு கேட்பாங்க. இப்ப புத்தர் கண்டிப்பா பிழைக்க வைக்கிறேம்மா, நீ ஆனா மரணத்தை பற்றியே கேள்விப்படாத ஒரு வீட்டுல இருந்து கடுகு வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். அந்த அம்மா போவா. எல்லார் வீட்லயும் யாரோ ஒருத்தங்க மரணம்ங்கிறத கேள்விப்படாத வீடு எது? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாக்கே புரிஞ்சுக்கும், எல்லார் வீட்லயும் இது காமன் இருக்கு, இது இயற்கை, எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருப்பதுங்கிற சமாதானம் கிடைக்கும் அவளுக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம இந்த உண்மைகள்லாம், இது கீதைங்கிறது ஏதோ தத்துவ சாஸ்திரம் நமக்கு விளங்காதுன்னு நினைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகிறோம், எப்படி எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்றோம், எப்படி வலிகளை, எத்தனையோ இழப்புகளை கடந்து வாழ்க்கையில எப்படி மேல மேல நம்முடைய குறிக்கோள்ல இறைவனை பற்றி கொண்டு எப்படி வாழ்கிறோம், அதற்கு கீதை நமக்கு உறுதுணையாக இருந்து உதவி புரியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.